சில பேர் பொறாமையில் பொங்கி எழுவாங்க. அவ சொந்த வீடு வாங்கிட்டா, நம்ம வாடகை வீட்டிலலாம் இருக்கோம். இவ கார் வாங்கிட்டா, நம்ம ஓட்ட வண்டியில் வச்சுருக்கோம் அப்படின்னு பொறாமப்பட்டா மட்டும் பத்தாது. அவளோட உழைப்பையும் நம்மளோட உழைப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவள் 12 மணி நேரம் உழைக்கிறாளே, நம்ம 8 மணி நேரம் உழைக்கிறோமே, நம்ம வாரத்தில் கடைசி நாள் ரெஸ்ட் எடுக்கிறோமே, அவள் மாதத்தில் கடைசி நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். பொறாமப்படக்கூடாது, போட்டி போட்டு உழைக்கணும். பொறாமப்பட்டால் ஒரு நாள் கூட முன்னாடி வர முடியாது. அவள் 12 மணி நேரம் உழைக்கிறாளே, நம்ம ஒரு 10 மணி நேரமாவது உழைப்போம், 8 மணி நேரத்துக்கு நம்ம முன்னாடி வந்துடலாம். அப்படி வேணால் யோசிக்கலாம். அவள் இதை வாங்கியிருக்கா, இதை இவ வாங்கியிருக்கா, நம்ம போட்டி போட்டு பொறாம போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம முன்னுக்கு வரவே முடியாது, கடனாளியாக தான் ஆகணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு உழைங்க, வேலை பாருங்கள், ரெஸ்ட் எடுக்காதீங்க. வேலை பார்த்தால் மட்டும்தான் நம்ம முன்னாடி வர முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு காலையில் எந்திரிங்க, அதுவே ஃபஸ்ட்டு வெற்றி தான். இது நான் பொறாமப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது.